நீ சொல்லுங்க 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி சார். நானாஜோஷி மாஸ்டர் மார்க்கெட்டிங் சேனல் படுகிறாங்க. ஓய்வு பெற்ற அலுவலக சங்கம் மதுரை மாவட்டம் தலைவருக்கும் செயலாளருக்கும் மற்ற உறுப்பினர்கள் போல இந்த வாய்ப்பளித்தமைக்கு நானாஜோஷி மாஸ்டருடைய சேர்மன் டாக்டர் எம்ஜி அருண்குமார் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக்கிறாங்க. இந்த நானாஜோஷி இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரோ சயின்ஸ், நியூரோ சர்ஜரி, நியூரோ சயின்ஸ், அதாவது ஸ்பைனு, பிரெயின், மற்ற நரம்பு சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது அதுக்குன்னே உள்ள சார். இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆசியாவில் 3வது இடத்துல இருக்கு. பட் அருண்குமார் சார் இன்னைக்கு இந்தியாவில் செகண்ட் கூட டெவலப் பண்ணிருக்கோம். போன முறையே நான் எல்லாருக்கும் ஓய்வு பெற்று நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு சேவையை பண்ணிட்டு வரும்போது சலுகை, சிறப்பு சலுகை கொடுக்குற மாதிரி அமெரிக்கன் காலேஜ்ல அதை அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. அது கொடுக்குற ரெடியா இருக்கும். அதுக்கு ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்றும் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு இதை மட்டும் பண்ணிட்டோம்னா நிச்சயமா நீங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இருக்கிற சட்டத்துல இப்ப உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இது உண்டு, அதுலயும் இல்லாம அது போக இது தனியா ஒரு தனி சலுகை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இதை உங்களுக்கு தெரிவிக்கிறது நான் சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம், சாய் சார். இருக்கு சார், இருக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் சார். அப்ரூவ் நான் போய் தான் வாங்கிட்டேன். நான் அப்போ 39 வருஷம் இருந்து இங்கே சென்னையில மதுரையில ஒர்க் பண்ணாரு. அப்ப ரிட்டையர்மெண்ட் ரீஎம்ப்ளாய்டுன்னு தங்கச்சி மாலை கட்டிருக்காரு. சென்னை இருக்கு. அது நிறைய எடுக்கல கவர்மெண்ட் அது அரசு அதுல எவ்வளவு மேக்சிமம் கூட போனா ஒரு 25-30% கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அதிகமா போனா 30% பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் பண்ற இதுல வந்து நம்ம என்ன செய்யணும், அதுல பேலன்ஸ் நீங்க பண்ணித்தா அதுல என்ன கொடுக்க முடியுமோ நான் பண்ணித்தரேன். அது தனிப்பட்ட உள்ள உங்க முயற்சியில செய்யலாம். நிச்சயம் சார் பேஸ் மேக்கர் இருக்கு சார். இல்லைன்னு சொன்ன நாங்க மெயினா வந்து இப்போ நீரோ இதெல்லாம் பண்ணோம். காலையாவது இருக்காரு இல்லையே சொன்னேன். நான் அதை மட்டும் இருக்கான கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த இதை நாங்க தலைவருக்கு டீ வரலையா? இந்த மாதிரி மீட்டிங் போட்டிருக்கோம்னு சொன்னா எங்க ஹாஸ்பிட்டல் பத்தி கொஞ்சம் கொடுக்கலாமான்னு கேட்டாரு. அவரே ஒரு பேசிட்டாரு. ரொம்ப நன்றி. நிறைவேற்றிக்கிறோம். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க கூட வந்திருக்காங்க இல்லையா? உங்க கிளைனுடைய இப்பதான் அவர் வந்திருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் ஈசி மெம்பர் நேரோ ஈசி தேங்க்யூ. நன்றி சார். 70 வயசு இது
இங்கிட்டு கொடுங்க. இந்த ஒரு குடிச்சு சேர்த்து இந்த அவனு இந்த வா, இந்த அங்க கொடுங்க. ஜனதா. ஜெகன். இந்தா, இந்தா. மாநில தலைவர் போட்டுக்கலாமா? இந்த போட்டுரும் சாப்பிட்டு சாப்பிடுறது முதல்ல ஒரு மணி நேரம் சாப்பிடுறது ஒன்றும் அவசியம் இல்லை. ரொம்ப சத்தாங்க நமக்கு. அது ஸ்டாண்டர்டா பரமசிவம் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட சொல்லி இந்த மெடிக்கல் படுத்த ஒரு எல்லா உடம்புலயும் எல்லா பிரச்சனையும் இருக்காங்க. அதனால எங்கேயும் போறதுல சொல்லுங்க. ஆமா கொடுங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தர. நடராஜன் சார் அவரோட கூட வந்திருக்க ஒரு மாணவர்களின் தலைவர் திரு நடராஜன் அவரோட உடன் வந்த அந்த ஆபீஸ் பேரரசு யாராரு மாலிகன் இருக்காரு. வாங்க இங்க அந்த இருக்கு மாணவர்களில் வேற யாரு கூட வந்திருக்கிறது? அவ்வளவுதான். சரி ரைட். அது ஒரு திருமணம் மாற்றி மாற்றி கொடுங்க. ஒரே செயலாளர் வாங்க. பேர் சொல்லுங்க. ரகுநாதன் செயலாளர். திருமணம் செயலாளர் அடுத்து திருமணம் இணை செயலாளர் நடராஜன். கீழே போட்டு எடுங்க. பொருளாளர் எல்லா வகையெல்லாம் வேக வேணுமா அக்கௌண்ட்ல எழுதி அன்னைக்கு பரவாயில்ல பிடிச்சாரு பாலகிருஷ்ணன் பிஏஓ பிஏஓ இருந்தாலும் பணி சிறப்பாக பண்ணிட்டு எங்களை சங்கத்துக்கு அவர் தான் அத்தனையும் போட்டாலும் போற அவர் தான் சங்கத்துடைய யோகம்ங்க. சொல்றேன் 2008 இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மோடி ஈவோவா இருந்த ஒரு நடத்தும் போது இருந்து அதுக்கப்புறம் திருமண இல்லாம போச்சு, போனது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாய் வந்தாரு, ஏதோ வந்துச்சு அப்படியே வந்து இப்படி ஒரு முக்கியமான ஆளுக சேர்ந்தாங்க. திருமங்கலம் கிளை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணும் எங்களால முடியல. ஒரு மதுரை ஆலயத்துல ரொம்ப சிரமப்படுறாரு. இந்த பேரவை சிறப்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர் அதே மாதிரி மாவட்ட துணைத் தலைவர் ஜெயராமன் அவர்களுக்கு கொண்டாட பற்றி கவலைப்படுகிறது. இன்னைக்கு ஓடியாடி பாக்குறாரு. மாவட்ட தலைவருக்கு இன்னொரு கலந்து அமைப்பு செயலாளர் திருமங்கல தலைவர் அவருக்கு ஸ்பெஷல் போடுங்க அதற்கு போட்டு உங்களுக்கு தான் போடுங்க. இருக்கிற
திருமங்கலம் கிளை தலைவர் சிறப்பாக செயல்பாடு. துணைத் தலைவர் துணைத் தலைவர் யாரு? துணைத் தலைவர் நான் தான். ஓ, இங்கேயா? ஆமா, மாவட்ட கருத்தலைவர். மாவட்ட கருத்தலைவர் அவர்களுக்கு நம்மளுடைய அவங்க டபுள் ஆக்ஷன். யாருக்கு தலைவருக்கு பேசும்போது போடுவோம். பேசும்போது தனியா வச்சுங்க. ஓகே. இப்ப எல்லாருக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்ற ஆபீஸ் பேரர் சந்தி அறுவை சங்கங்களுக்கெல்லாம் போட்டு பிடிச்சாச்சு. அடுத்தபடியாக மாநில தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நம்ம ரிக்வஸ்ட் பேர்ல வந்திருக்காங்க. இந்த 17 பேர்ல நம்ம ரிக்வஸ்ட் பேர்ல வந்தாங்க. இங்க மதுரையிலே அமைஞ்சது பெருசு இல்லையா? கூட்டாலும் இருந்தாலும் உடல் இவ்வளவு குன்றிய போதெல்லாம் வந்து நான் இருக்குன்னா சங்கத்துக்கு நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு. இப்பொழுது தற்பொழுது கொஞ்சம் அமைதியா இருந்து யாரோடையும் பேசிட்டு இருக்காங்க. அவரோட பேச்சை கேட்போம். பேசுறது போடுவோம். முன்னாள் மாநில தலைவர் மைக் வேணுமா? இல்ல மைக்கெல்லாம் மைக் வேண்டியது மைக் எங்க இருக்கு? இங்க இருக்கா உங்களுக்கு? ஆமா, அதாவது அது சிவமதுரம் தான் வருவான். இந்த மைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் மைக் இல்லையே. தலைவரே, ஆர்ப்பாட்டம் வந்து எங்க நடத்தணும் கடைசி வரைக்கும் டிசிஷனே முடியாம இருந்துச்சு. இல்ல என்னன்னு கூட வந்தாங்களா? எல்லாருமே மைக் மாதிரி பேசுறோம். பேசுறோம். அதனால மைக் வேண்டியது இல்ல. ஆமா, நீங்க வைக்கணுங்க. இல்ல வச்சுக்கலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் திரும்ப வந்து அதை டிசைட் பண்ணோம். எதையும் பதில் வச்சுங்க சார். தலைவர் பேசுறது பதில். முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது உரையாற்றுகிறார்கள். கொஞ்சம் அமைதியா இருந்து கவனிங்க. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவருக்கு அதாவது உட்காருங்க, உட்காருங்க. ஒரு காலத்துல தமிழகத்துல என்னுடைய அனுபவத்துல மதுரை மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் கிட்ட வைங்க, மைக்க கிட்ட வைங்க. கிட்ட. அது மாதிரி சிறப்புமிக்க ஒரு மாவட்டம். மாநிலமே மதுரை மாவட்டம் என்ன சொல்றது கேட்கிற அளவுக்கு அதனுடைய காலத்துல சிறப்புமிக்க மாவட்டத்தினுடைய பேரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற தலைவர் ராமராஜன் அவர்களே மற்றும் உள்ள மாவட்ட நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, வாடிப்பட்டினுடைய கிளையுடைய தலைவர் அவர்களே, நம்முடைய திருமான்களுடைய அதாவது அவருடைய சிறப்பு நிறைய இருக்கு. தலைவர் அவர்களே, மாநகர கிளை நன்னந்தரியா வருவார் அவருடைய நடராஜன் அவர்களே மற்றும் அவர்களுக்கு என்னுடைய உங்களை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கம். மதுரை மாவட்டத்துடைய பேரவை கூட்டம் பயில எப்போ போடணுங்கிறது இருக்கு. அப்படியே இப்போ டிசம்பர் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பார்க்கும்போது ஜூன் ஜூலைல போடணும். ஆமா, என்னுடைய அனுபவத்துல இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து மாநில மாவட்ட செயற்குழு, மாநில பேரவை கூட்டம், மாநில செயற்குழு கூட்டத்தெல்லாம் மதுரை மாவட்டம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு அப்படின்னா அதெல்லாம் அந்த கடந்த காலம் தான். அந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தில் ஏற்க போறாங்களா இல்லையா அப்படிங்கெல்லாம் ஒரு வரும். இப்போ அது சிறப்புமிக்க, அதாவது பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு வழிகாட்டுகள். நான் பெருமையா சொல்றேன், அது மாற்றப்பட்டிருக்கு. அன்றைய காலத்தில் இருந்த நிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டு பேசுறேன். நான் சார்ந்த மாவட்டம்
அதில் ஒரு தொழில் இருக்குன்னா நமக்கு அதாவது ஒரு பேரவை கூட்டத்தில் ராவ் அவர்கள், நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள், ஒரு இயக்கம் வளர வேண்டுமானால் ஒரு இயக்கத்துடைய செயல்பாடை, ஒரு செயல்பாடு நடந்திருக்குன்னு சொன்னா அதை நம்ம அதாவது பரிசீலனை பண்ணணும். இன்னைக்கு பேரவை கூட்டம்னா இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதுக்கு என்ன காரணம், நமக்குள்ள பேசுறோம். இன்னைக்கு மாணவர் கிளையில அவர் சொன்னாரு, இன்னைக்கு என்ன தவிர அவர் யாரும் வர முடியலன்னா அது பலவீனம் என்ன, அதுக்கு காரணம் என்ன? வாடிப்பட்டியில ஒரு தலைவர் வந்திருக்காரு, அவர் நடந்தாரு. அவர் எப்பொழுதுமே அவருடைய வாடிப்பட்டியிலிருந்து ஒரு 4 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். அதனுடைய ஒரு இயக்கத்தினுடைய செயல்பாடு, ஆர்வம் நிர்வாகிகளுக்கு வரணும். வந்தா தான் அவர் 10 பேரை கூட்டு வர முடியும். இன்னைக்கு திருமங்கலம் ஒரு 20 பேர் 25 பேரை கூட்டு வராருன்னா அவருடைய ஈர்ப்பு, இயக்கத்தின் மேலே ஈர்ப்பு, அதனாலதான் அவரை அழைச்சிட்டு வராங்க. இப்போ நிர்வாகிகள் மத்தியில நம்முடைய ஈர்ப்பு இருக்கணும், அது வரணும். அப்படி வந்தா தான் நம்முடைய பழைய காலத்தினுடைய ஒரு மதுரை மாவட்டமுடைய ஒரு நிலைப்பாடு வருங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம பேரவை கூட்டத்தில் நம்முடைய பலவீனத்தை பற்றியும் பலத்தை பற்றி பேசணும். 5-12 போட்டோம், பெரிய மாவட்டங்கள் அதில் தக்க வைக்கிறது பெருமான்களையும் தான் தக்க வச்சாங்க. 26 பேர் சிறைத்துறையிலேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க இல்லைங்களா? அதான் நம்மளுக்கு பெரிய நம்மளை ஈடு கொடுத்துடணும். கிளையிலேருந்து என்ன வந்திருக்கீங்க? தவறா சொல்ல, யாரையும் நான் இதை சொல்ல. நடராஜன் அவர்கள் விரும்பினால், அவரை முயற்சி பண்ணியிருந்தா 10, 20 கூட்டு வந்திருக்க முடியும். அவர் நான் முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு ஆர்ப்பாட்டம் போடுறோம். இந்த இயக்கம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் உயிரோட்ட உள்ள இயக்கமாக மாற்றப்பட்டது. எவ்வளவு இயக்கம் நடத்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தொய்விலிருந்து மீள்றோம். உறுப்பினர்களுடைய ஆதரவை நாம திரட்டுறோம். அப்ப அந்த நேரத்துல நாம இயக்கத்தினுடைய ஒரு உணர்வு வர வேண்டுமா? அந்த உணர்வு வரணும். அது நிர்வாகிகள் தான் பண்ணணும். உறுப்பினர்களை ஈர்க்கிறதா நிர்வாகிகள் தான், அவங்க செயல்பாடு தான். அந்த மாதிரி ஒரு நிலை வந்திருந்தா இன்னைக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் மாநிலத்தில் அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ஒரு விருப்பத்தில் பேரவை கூட்டத்தில் வருங்காலங்களில் நம்ம புறநினைப்போம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு, இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தொய்வு இருக்கு. கிராமங்களில் இருக்கிற கிளைகள் ஓரளவு செயல்பாடு இருக்கு. சிட்டியில் இருக்கிற அமைப்புகள் ஒரு தொய்வாக தான் இருக்கு. நீ சென்னையை பொறுத்தவரையில் மாநில செயலாளர் இருக்காரு, பொருளாளர் இருக்காரு, இன்னொன்று துணைத்தலைவர் இருக்காரு. அங்கே 3 கடையை கிளச்சிட்டான். தெரியுமா சார் உங்களுக்கு? 3 கிளையை கிளச்சிருக்காங்க. நல்லா இருந்தது இல்ல உங்களுக்கு செயற்குழு கூட்டத்தில் போட்டுட்டாங்கல்ல, கிளச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 3 கிளையை கிளச்சிருக்காங்க சார். எங்க ஆள் இல்லைங்க. அப்போ அது அவங்களால செயல்பட முடியல. அதாவது இந்திய பொதுச் செயலாளர் இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாலே அங்கே மாவட்ட தலைவராக இருந்தார். அது பின்னாலும் இந்த பொதுச் செயலாளர் கொண்டு வந்தார். அவர் போன பிறகு அது தொய்வாகி போச்சு. அவரால் அவர் சொன்ன அதாவது பண்ணணும் இல்லை,
அதுக்கே அந்த நிலைப்பாடுகள் அங்கே இருக்கு, இல்லை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கலைகளை கிடைப்பது என்பது ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயம். அதை நம்ம ரீபில்ட் பண்ணணும். பண்ண முடியுமா? நாம் போகணும், விளையாட்டு யாராவது இருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு கிளையை வந்து கலைக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டம். உருவாக்குறதுங்கிறது கஷ்டப்படுத்த உருவாக்குறோம் ஒரு கிளையை. இந்த 4 கிளைக்கு மேல நம்ம உருவாக்க முடியலையே. ட்ரை பண்ணா இந்த மேலூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என் காலத்திலே சொல்லிட்டு இருந்தாரு சார். ஜெயராமன் வந்து என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க. என் காலத்திலே சொல்லிட்டு இருக்காரு மேலூர் வரல. இல்ல என்ன சொல்றேன்னா, மேலூர்ல கிளை கட்டடத்தை இடிச்சுட்டாங்க, புறம்போக்குல கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இடிச்சுட்டாங்க. ஆனா நான் போய் நம்ம கலெக்டர் தாலுகா ஆஃபீஸுக்குள்ளேயே ஒரு கட்டடத்தை பிடிச்சி அந்த கட்டடத்தை தாசில்தார்கிட்ட பேசி வாங்கி கொடுத்து இனாகுரேஷன் செலிபிரிக்கெல்லாம் நானும் தலைவரும் போனோம். கட்டடத்தை பிடிச்சு கொடுத்தோம். அருமையான கட்டடம், எந்த காசும் போடாம நல்ல கட்டடம். அவங்ககிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். அவங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், எங்க சங்கத்தோட மாவட்டத்தோட சேருங்க, என் மதுரை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தோட சேருங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. கடைசியில் சில பேர் இருந்துக்கிட்டு இது எப்படி நம்ம வருஷம் பூரா அங்கேயே இருந்துட்டு இருக்கோம், இது எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து கடைசியில் அதை அப்படியே பிசு ஒன்றும் செய்ய முடியலை. விசிலப்பட்டிலேயே மாணிக்கம்ன்றவரை வச்சு ஏற்பாடு பண்ணோம். ஜவஹர்லால் நேருக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு செய்ய முடியல. உங்களுக்கு தெரியுமா தெரியல, கொடைக்கானல்ல ஒரு அமைப்பு இருக்கு. நான் இருக்கும்போது கொடைக்கானல்ல தலைவர் வந்தார், அமைப்பு வச்சிருந்தார். அவருக்கு பின்னர் அமைப்பு அவரால் கட்ட முடியல. கொடைக்கானலில் ஓய்வு பெற்ற அரசாங்கத்தினுடைய கிளை இருந்தது, சிறப்பா இருந்தது. கூட்டம் போட்டாங்க, நான் போயிருந்தேன். நல்ல அமைப்பு பண்ணாங்க. தலைவர் இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருந்தார். எதுக்காக சொன்னா, நிலைமைகள் அதாவது அது ஏன் மற்ற இடத்துல இருக்கிறத நாம கட்ட முடியல. கஷ்டம்தான், சிட்டிக்குள்ள வர்றது போறதுங்கிறது கொஞ்சம் நமக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் கூட நாம பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாவட்டங்கள்லாம் பார்க்கும்போது எப்படியோ அவங்க வந்து வந்தாங்க. இங்கே வந்து 1 மணி நேரத்தில் வாடிப்பட்டிலேருந்து 1 மணி நேரத்தில் வந்தாங்கன்னா திரும்ப வந்து 1 மணி நேரத்தில் வந்துடலாம். மற்ற மாவட்டங்கள் 2 மணி நேரம் ஆக வேண்டியிருக்கு. பேரவை கூட்டத்துக்கு வராங்க 2 மணி நேரம் கழித்து வர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி கிளைகள் பரவி இருக்கு. நம்ம பக்கத்துல இருக்கோம். இல்லை, நிர்வாகிகள் வரலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இயக்கத்தினுடைய இந்த உணர்வை நாம தான் ஊட்டணும். ஊட்டுறதுக்கு இந்த பேரவை கூட்டம் தான். இதுல நம்ம என்ன பேச போறோம், என்ன பரவாயில்லைங்கிறது நிறைய சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் வச்சு நீங்க பேசலையே, தலைவரே பேசல. என்ன சப்ஜெக்ட், R1 என்ன சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க பேசணும்ல. இந்த மாதிரி இந்த முடிவு எடுத்துட்டீங்க, செயற்குள்ள அடுத்து அவருக்கு போன நல்ல முடிவு. அதாவது நம்முடைய பலத்தை வச்சுதானே அங்கே செயற்குள் போட முடியும். அவர் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் ப்ராமிஸ் கேட்கறது இல்லை. அடுத்த செயற்குள் நீங்கள் போடுங்க, ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் பரிசீலனை பண்ணணும்னு வந்துடுவாங்க. அவர் இங்கே வந்து கூட்டி பேசிட்டு தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நன்மை இருக்கும்போது அடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நடத்தணும் வாய்ப்பு இல்லை சொல்லிட வேண்டியது. அதை பற்றி அதில் ஒன்றும் மறைமுகம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த செயற்குழுடைய அஜெண்டா நாளைக்கு போறீங்கல்ல, நீங்க அது என்ன பேச போறோம், கருத்தரங்கம் போட்டிருக்காங்க. எங்க போட போறீங்க? சென்னையிலையா, திருச்சிலையா, வேற இடத்துலையா சொல்லணும் இல்ல. மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. திருச்சியில போட்டா எல்லாரும் வருவாங்க, சென்டர் இல்ல, அந்த முடிவு எடுக்க நீங்க என்னுடைய அபிப்பிராயம். மதுரைக்கு சென்னைக்கு போறதை விட சென்டர் திருச்சி. ஆமா, அதாவது முடிவுகள் எடுத்தாச்சு. என்ன முடிவு எடுத்திருக்கோம், அது சப்ஜெக்ட் என்ன, நம்ம என்ன சப்ஜெக்ட் சார், அது நம்ம
ஏன்னா இப்போ நான் என்ன சப்ஜெக்ட் அது சொல்லுங்க தலைவரே. இல்ல ஆர்வம்ல நீங்க அந்த செயற்குழு நடக்கிறதுல அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. இல்லை அந்த சப்ஜெக்ட் என்ன? கருத்தரங்கம். கருத்தரங்கம் வந்து நம்ம வந்து இப்போ பிரச்சனைகள் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அது. அதானங்க அது கருத்தரங்க சப்ஜெக்ட் என்ன? என்னன்னா அது என்ன சப்ஜெக்ட் சொல்லுங்க. ஓய்வூதியர் சங்க பழைய ஓய்வூதியத்தை இல்ல ஓய்வூதியத்தில் இல்ல, கருத்தரங்குங்கிறது நம்ம ரீஎம்பர்ஸ்மெண்ட். அதானங்க மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் அதைத்தான் சார் போட்டிருக்கோம். அதில் அது விளையாடியே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கருத்தரங்கம். அதில் நம்ம என்ன அதனுடைய இது தெரியல. அதுக்கு ஒரு பெரிய கருத்தரங்கம்னு போட்டிருக்காங்க. அது வேற விஷயம். இப்போ நம்முடைய ஓய்வூதியர்களுடைய நிலைகள் என்ன, எப்படி இருக்கு? யாரும் நம்முடைய இதை கோரிக்கைகளை பார்க்கறது தெரியல. இல்ல நம்முடைய ஓய்வூதிய நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அப்போ ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்கு, ஓய்வூதியருடைய நிலை வந்து அதாவது ரொம்ப ரொம்ப மோசமா. அந்த ஓய்வூதியத்தை நிப்பாட்டுற மாதிரி ஒரு இது இருக்கு. அதாவது அப்ப என்ன பண்ணிருக்கணும்னா, ஓய்வூதியர்கள் இன்றைய நிலைமை அப்படிங்கறத கருத்தரங்கம் இருக்கணும். ஆமா, நமக்கு அதான் இப்போ 8வது ஊதிய குழு போட்டான். அது என்ன சரத்து போட்டிருக்கான், அதுக்கு மேல நிறைய சட்டங்கள்லாம் இன்னைக்கு திருத்திருக்காங்க. 8வது ஊதிய குழுல சரி சொல்றாங்க. அதாவது 2008வது ஊதிய குழுல எந்த ஊதிய குழு போடும்போதும் சில கண்டிஷன் போடுவாங்க. இன்னென்ன இதெல்லாம் நீங்க அதை பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் போடல. சங்கங்களுடைய கருத்து கேட்பை கேளுங்கன்னு சொல்றது அது வரலையாம், பதில் சேர்த்திருக்காங்க. அப்ப சோமட்டா கொடுங்குறான். அதுக்கு முன்னாடி அவர் சட்டத்தை ஏற்றிருக்கான். அது மோடி அரசு ஏற்றிட்டு என்ன பண்ண 3 ஐட்டம் சொல்லிருக்காங்க. ஊதிய குழுடைய நிலுவைத் தொகை, அகலைப்படியுடைய உயர்வு, அதனுடைய எந்த தேதியிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மத்திய அரசாங்கம் நாங்க தான் முடிவு பண்ணுவோம். சொல்லிட்டான், ஆக்டா போட்டு அவரோட மத்திய அரசு போட்டு வந்திருக்கு. 3 ஐட்டத்தை நாங்க தான் பண்ணுவோம். அப்ப எதுக்கு பரிந்துரை? 1/1/2026 கொடுக்கணும்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன் அதான் கொடுப்பாங்களாம். அவள் எப்படி உறவுலாம் வேற மாதிரி பார்ப்போ போகுது. இதெல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு காலத்தில் ருட்டீனா வந்துட்டு இருந்தது. அதுபோல எப்படி நமக்கு என்ன 6 மாசத்துக்கு ஒரு தரம் அதுதாங்க ஒரு உயர்வு இல்லையா? நமக்கு வேற என்னவும் கிடையாது இல்லையா? 10 வருஷத்துக்கு ஒரு தரம் தானே பே கமிஷன் போதும். இந்த 10 வருஷத்துக்கு பே கமிஷன் எப்போ வந்துன்னு சொன்னா 1988 பெரிய போராட்டம் நடத்தி மத்திய சர்க்காருக்கு இணையான ஊதியத்தை வாங்கின போறதுதான் 10 வருஷம் வந்தது. அப்ப 74, 78, 84 3 ஊதிய குழம்பு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க நமக்கு. இப்ப மத்திய அரசுக்கு இணையா இருக்கிறதுனால 10 வருஷத்துக்கு உதவும் ஊதிய குழம்பு ஸ்டேட் அப்படி கொண்டு வந்துட்டோம். அதனுடைய இது இருக்கு. அதனுடைய இது மத்திய அரசாங்கம் என்னென்ன கொடுத்தானோ அதை நம்ம கொடுக்கறது இல்லை. போன பே கமிஷன் பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு நம்ம குழு அதை ரிஜெக்ட் பண்ணாங்க, கொடுக்க முடியாதுதான். அப்பதான் இன்னைக்கு இந்திய முதல்வர் முன்னாலேய துணை முதல்வர் இருந்த ஸ்டாலின் அவர்களே நான்லாம் நேரில் போய் சந்திச்சோம். 2 பேருக்கு அனுமதி கொடுத்தாங்க. அலுவலகத்தில் போய் சந்திச்சு அப்ப என்ன பேசணும்னா, தேர்தல் நேரம் ஒரு மாநாடு போடலாம் அப்படிங்கிற ஒரு முறையில் கேட்டோம். அப்போ நம்ம இப்போ தேர்தல் நேரத்தில் மாநாடு பண்ணிக்க உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன, முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டார். கம்மியான ஆளுங்க உட்கார்ந்து பிறகு தான் பேசுவாங்க. ஒரு வீட்டில் உட்கார்ந்தோம், அலுவலகத்தில் உட்கார்ந்தோம்,
சொல்லுங்கன்னு சொன்னார். அதான் சொன்ன இந்த சப்ஜெக்ட் சொல்லுங்க, இதான் ரொம்ப எதிர்பார்க்க சொன்னார். அது மாதிரி செஞ்சார். கலைஞர்களிடத்துல சொல்லி அதை சட்டசபை நடந்துட்டு இருந்தது. அதை 80லேருந்து 100 வரைக்கும் உள்ளவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணைப்படி கொடுக்கப்படும் ஒரு அறிவிக்கை கொடுத்து நமக்கு 2011 நமக்கு அதை கொடுத்தாரு. அதே வட்டாதான் இப்போ கேட்குறோம், 7 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்கலான்னு 10%. ஆமாம், மத்திய அரசாங்கம் கொடுக்கலையில்ல, அது கேட்பான்ல. மற்ற மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க, 65 கொடுத்துருக்காங்க சிறப்பு மாநிலம். அதான் அந்த மாநிலத்தினுடைய அது உடைய செயல்பாடு அதை கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். மத்திய அரசுக்கு இணையாக அப்படின்னு சொல்லும்போது இது வராது, இவங்களா கொடுக்கணும். பல வகையில் முயற்சி பண்ணியிருக்கோம். நம்முடைய மாநில பேரவை கூட்டத்திலையும் முயற்சி பண்ணியிருக்கோம், திருச்சியில் வெள்ளி விழா கூட்டத்திலையும் முயற்சி பண்ணியிருக்கோம், அப்புறம் அறந்தாங்கிலையும் பேசியிருக்கோம், நேரடியாகவும் பேசியிருக்கோம். அது என்ன அவுட்கம்னு தெரியல. இப்போ பரவலாக ஒரு பத்திரிகை செய்தி வருது, 6/1க்கு முன்னால வரலாம். ஏன்னா 6/1 இவங்க ஜாக்கி ஜிஓ போராட்டம் அங்கேயே ஃப்ரெண்ட் ஃப்ரீவா போச்சு. டீச்சர் மாறிட்டான், அவன் தனியாமை போட்டான். இவங்களோட சேர்ந்த ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜாக்கி ஜிஓனுடைய அனுமதி இல்லை. இந்த சப்ஜெக்ட் அவங்க எடுக்கல. சம ஊதியம் சம வேலை, அதான் அதை கொடுக்க முடியாது சொல்லிட்டானே. மத்திய அரசாங்கத்துக்கு இணையாக நீ குருன்னு சொன்னா நமக்கே கொடுக்கலையே. நீங்க 9,000 ரூபாய் எனக்கு ஓய்வூதியம் குருன்னு சொன்னா மினிமம் பென்ஷன். அதாவது அடிப்படை ஊதியத்துல, அதாவது ஒரு நாட்டு, அதாவது ஒரு ஸ்டேட்டுடைய அடிப்படை ஊதியத்துல 50% குறைஞ்சாம ஓய்வு இருக்கணும்னு இருக்கு. அவன் மத்திய அரசாங்கம் 18,000 வச்சிருக்கான் அடிப்படை ஊதியம், அதுக்கு 9,000 ரூபாய் கொடுத்துட்டான். நாம அதுபடிதான் வாங்கிட்டு இருந்தோம். 3 கமிஷனுக்கு முன்னால அடிப்படை ஊதியம் மத்திய அரசாங்கத்துக்கு இணையா கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட். அதை மாத்திரம் இல்லை முதல்ல. அதை நான் இருக்கும்போது சொல்லியிருந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறது அர்த்தமே இல்லை. அடிப்படை, அதாவது ஊதியத்தின் அடிப்படையில் 50% ஆட்டோமேட்டிக் கொடுத்துருவான். அவன் 18,000 வச்சிருக்கானா, அதே நீ வைக்கி. சங்கங்கள் அது தயாரா இல்லை. இப்ப போய் எனக்கு 50% கொடுனா நீ என்ன வச்சிருக்க, 15,000 கொடுத்துருக்க, அதனால 7,850 ரூபா கொடுக்கலாம். அதேதான் 18,000 கொடுத்தா 9,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அதனால அவங்களுக்கு தப்பு இல்லை. அடிப்படை ஊதியம் இதெல்லாம் முரண்பாடுகள். அதை சங்கங்கள் நம்ம கேட்கணும், நாம கேட்க முடியாது. நாங்கள் நான் இருக்கும்போது, நான் பொதுச்செயலாளர் மோகன் அவர்கள்லாம் இருக்கும்போது, நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரும்போது கமிட்டியில பேசி போகும்போது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான். ஓய்வூதியர்கள் சங்கம் உங்களுக்கு இதுல என்ன இருக்கு, உங்க கிரீவன்ஸ் என்ன அதை சொல்லுங்க, அதுதான் நீங்க பேசணும். 100 நாள் கொண்டு நீ கேட்கக்கூடாது. நாம் சொன்னோம், எங்களை போன்றவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்பை கலையணுங்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னோம். மோகன் அருமையா சொன்னார். சரி, அப்போ அதுக்கு பின்னால்தான் உங்க மெம்பர் கொடுன்னு கேட்டான். அரசாங்கத்தின் நிலைகள் எதுக்காக சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பேசுறோம். நம்ம இது வரைக்கும் அது எத்தனையோ குழுக்கள் போட்டாச்சு, போன அரசாங்கத்திலையும் போட்டாச்சு, இந்த அரசாங்கத்திலையும் போட்டாச்சு. இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு குழு போட்டிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு ஓய்வு திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம், மத்திய அரசாங்கம். இது 6,000 ஒரு குழுவ தேவையா? நாம கேட்கறது பழைய ஓய்வு திட்டம். மதுரை நீதிமன்றத்துல போய் சொல்றான், நாங்க புதிய ஓய்வு திட்டம் நல்லபடி செயல்படுத்திட்டு சொல்றோம். அப்போ அரசாங்கத்திற்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வந்திருக்கு விருப்பம் இல்லை. 6ஆம் தேதி என்னமோ ஒரு இது வரும் சொல்றாங்க. ஏன்னா ஜாக்டிஜிக்கு முன்னால
வரலாம். இல்ல, அது அந்த நம்ம கூட நமக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி பண்ணும்போது கூட 70 ரூபாய் இருங்க. 70 வயசுக்கு மேல உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. வரலாம்னு எதிர்பார்க்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நம்ம போய் கேட்கறதுக்காக அவங்க கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. கேட்கறதுக்கு இது வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியலையே. முடியல. சர்வீஸ் பர்சனல் தான் இதை கேட்கறாங்க, அது ரைட்டா இருக்கட்டும். இப்ப நம்மளுடைய என்ன எதிர்பார்ப்புக்குன்னா 4ஆம் தேதிக்குள்ள சில மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும்னு சொல்லி பத்திரிகை செய்திகள் வருது. ஏன்னா ஜாக்டிவோ 6ஆம் தேதியிலிருந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதுக்கு முன்னாலே இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சமயம் நமக்கு 70 வயசுங்கிறதே வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதான் நமக்கு இருக்காங்க. இல்ல, அது என்ன 70 10 80 20 பிரிச்சு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதாவது நீங்க கொடுக்கலாம் போறாங்கிறது அரசாங்கம் பார்க்கணுங்க. அதாவது நமக்கு 70க்கு ஒரு 10 கொடுங்க, 80ல 10 20 அப்படிதான். அதாவது நமக்கு ஆசைகள் நிறைய இருக்குங்க. நம்ம ஆசையெல்லாம் கொடுக்க முடியாது. இப்ப நான் அடிக்கடி சொல்றது, நாம் வைத்திருக்க கோரிக்கைகள் அத்தனையுமே நமக்கு அன்றாட வாழ்க்கை தரத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதாவது நகராட்சியில் என்ன சொன்னாரு, யாரையும் சார்ந்திருக்காமல் யாரையும் சார்ந்திருக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஓய்வூதியர்கள் திட்டங்கள் அமையணும்னு சொல்றான். சொன்னப்ப அதுதானே கேட்டுட்டு இருக்கோம். ஃபேமிலி பென்ஷனுக்கும் அதான் கேட்டுட்டு இருக்கோம். இப்பதான் ஒன்னா வாங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அதே இப்போ 8வது ஊதியக்குள்ள இன்னைக்கு அரசாங்கம் சொல்லிட்டானே, 2011-26க்கு பின்னால் உள்ளவர்களுக்குத்தான் அந்த சம்பள உயர்வோ ஓய்வு உண்டு சொல்லலாம். அது முன்னாள் உங்களுக்கு சொல்ல. இப்ப பென்ஷனவே யாரும் கொடுக்க கூடாது அப்படின்னு அது வேற விஷயங்க. அது ஒரு காலத்துல கீதா கிருஷ்ணனுடைய கமிஷன் ஒரு ரிப்போர்ட் வந்தது. அப்ப அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பத்திரிகை செய்திகள் வந்தது அந்த காலத்துல. அதாவது ஒரு ஏஜுக்கு மேல பென்ஷன் நிறுத்துறது இல்ல. இவன் சம்பளம், அதாவது சர்வீஸ் இருக்கும் போதுதான் இவங்க சம்பளம் கொடுக்கணும். ஓய்வு பெற்றவரும் சும்மா உட்கார்ந்தவங்களுக்கு எதுக்கு இவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை வந்தது. அப்போ சரி கொடுத்துட்டோம். கான்ட்ரிபியூஷன் ப்ராவிடன்ட் ஃபண்டுங்கிறது முதல்ல ஆரம்பிச்சதுங்க. இது மட்டும் இப்ப இல்ல, அதை மாற்றி இயக்கம் சென்றிருக்கும். கான்ட்ரிபியூஷன் மாற்றி அது ஜிபி பார்க்கணும். அவங்க அந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் நம்மள்ட்ட இருந்து வேலை ரிட்டையர் ஆனவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து பிடிச்சி நம்ம பென்ஷன் கொடுக்கறதாங்கிற மாற்றம். அதை பிடிச்சத போல ஜிபிஎஃப் கொண்டு வந்தோம். ஜெனரல் ப்ராவிடண்டா இவங்களுக்கு நானே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம். அதான் இப்போ பங்களிப்பு போய்கிட்டோம். அதை புரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ அந்த காலத்தில் உள்ள ஆட்சியாளர்கள், அந்த காலத்தில் உள்ள நீதிபதிகள் மற்றெல்லாம் அவங்க எண்ணங்கள் வேற. நகர தீர்ப்பு 5 பேர் நீதிபதி அந்த காலத்தில் அரசியல் சாசன நீதிபதி, அரசியல் சாசனத்துக்கு அமருக்கு போன நம்ம ஓய்வுடைய பிரச்சனை. அது 1 பேர் 2 பேர் பண்ணல, 5 பேர் பண்ணலாம். நீங்க பார்த்தீங்கன்னா 120 200 புக்கு இருக்காது. நிறைய பேசியிருக்காங்க. ஒரு ஓய்யம்னு என்ன, அந்த தன்மை என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய அரசாங்கத்துடைய பார்வை என்ன, நம்முடைய ஓய்வுடைய பார்வை என்ன, அப்படிலாம் அதை வரவழைய அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்களுடைய பிரிக்காதங்க ஒரே தன்மை உள்ளவர்கள், ஒரே மரபினர் அப்படிலாம் சொல்லியிருக்கான். அதனாலதான் அவன் சொன்னான், 1 நாள் 79க்கு முன்னால் உள்ளவங்களுக்கு பொருந்தாது, பின்னால் பொருந்துங்கிறத கரெக்ட் பண்ணான். ஆர்டிகல் 14 சமநிலை. அதெல்லாம் இல்லை, எல்லாரும் சமநிலை உள்ளவங்க தான். அதை அவங்கள பிரிக்காத. ஏங்க ஈஷாத்து ஒரு 500 ரூபா பொங்கல் பரிசு, பொங்கல் தொகை, அதே பிரிச்சுட்டானே. ஏபி கிடையாது, சிஎன்டிக்கு தான் ஒண்ணுங்கிறான். நம்ம ஏற்று ஒன்றும் பண்ண முடியலையே.
அது ஏதாவது நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா? ஏன் வைக்கல? நாமளே அதை ஒத்துக்கணுமா? அது பண்ணணும். அதெல்லாம் நகராட்சி தீர்ப்புக்கு எதிர்ப்பானது. நம்மளை பிரிச்சிருக்காங்கல்ல, இருக்கிறவங்கள பிரிச்சுட்டான். இருக்கவங்களே சிஐடிக்கு மட்டும் இவங்களாம் கிடையாதுங்கிறான். 500 ரூபா கொடுக்குறதுங்க, 300 ரூபா இருந்து 500 ஆக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ராவ் பீரியடில் நம்ம இயக்கம் ஆரம்பிக்கும் போது பொங்கல் இராமல் வச்சுருந்தான். அப்போ தான் சொன்னோம், நம்ம அவங்க கிரிஜா வைத்தியநாதன் அவங்கள்ட்ட போய் சொன்னோம், ஏமா நாங்கள் கீழே இருக்கிறவங்க இனாம் கொடுக்குறோம், நீங்கள் இனாம் போட்டு எங்களுக்கு தேவைப்படுத்துறீங்கன்னு சொன்னான். அதை அவங்க அப்படியே பார்த்து வந்து அதை பொங்கல் பரிசுனாங்க. அந்த பழைய சரத்தரங்கள் இயக்கம் நடத்திய போது சில பிரிவுகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த மாதிரி நிலைகள் இருக்கு. இப்போ நம்முடைய ஓய்வுபடுத்தி இப்போ பண்ணுறாங்க. இப்போ சிறப்புரையாற்றி கொண்டிருக்கும் முன்னாள் மாநில தலைவர் அவர்களுக்கு மதுரை மாவட்டம் பொன்னாடை பண்புகிறது. பேச்சு அந்த மாதிரி ஒரு நிலைகள் இருக்கு. இப்போ நம்முடைய இயக்கங்கள் நடத்துறதுல அதாவது நான் ஒரு ஐட்டி சொல்றது, உயிரோட்டமாக இயக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்பப்போ அவனுக்கு வேலை கொடுத்துட்டு கொள்ளணும். ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவர் காலத்தில் நிறைய நடத்திருக்கோம். மன்ற மாநாடு, மாவட்ட மாநாடு, கிளை மாநாடு, மாநில மாநாடு நடத்தலை. ஆனால் அவரே ஒரு சொன்னார், முதலமைச்சர் பங்கேற்கின்ற வகையில் இருந்தால் தான் மாநில மாநாடு. அதில் உறுதியாக இருந்தார். வரல, நம்ம நடத்தலை. அமைச்சர்களை நீங்க கூப்பிட தவிர்க்கவும் பாரு. காரணம் என்னன்னா, அவனுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம இயக்கத்தை அப்படி இல்லை அப்படிம்பாரு அவரு. அதனால அவருடைய செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இருந்தது. அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பேரணியில் நடத்திருக்கும் போது நாங்கள் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு எங்களை கூட்டு போனாங்க. சேப்பாக்கில் அவ்வளோ பெரிய பேரணி. நம்ம அந்த விருதுநகர் பாலிகை இடத்துல நிறுத்திட்டான். இப்போ எங்களை கூப்பிட்டு போனாங்க, வாங்க முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லி. நாங்கள் போகிறதுக்குள்ள இதை ஏமாற்றிட்டான், போலீஸ்காரன் ஏமாத்துறது. போனால் முதலமைச்சர் போயிட்டாருங்க, நீங்கள் இவரை பாருங்கன்னாரு. நான் சொன்னார், எங்களை இந்த மாதிரி விழிவுபடுத்தாது, நாங்கள் அவரை பார்க்க விரும்பலன்னு திரும்பி வந்துட்டோம். அப்போ இவனா நம்மளை டைவர்ட் பண்றான். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடியாம ஒரு கூட்டிட்டு போய் முதலமைச்சர் பேசுற அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. டைவர்ட் பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ண முடியுங்க? கூட்டத்தை பேசினா ஒரு சோர்வாய் போச்சு. இதான் அந்த காலத்துல நடந்ததுக்கு அது மாதிரி நடத்துறது. அந்த காலத்திலேயே தர்மபுரியில இருந்து அப்போ அந்த நடந்த அந்த வெள்ள நிவாரணம் முதல்ல இயக்கம் ஆரம்பத்தில் சமூக நீதியும் நம்முடைய ஓய்வு நலம் தான் 2 கண்களாக பார்க்க சொன்னார். அப்போ இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த இதுலேயும் அந்த இடத்துல நம்ம ஓய்வு சங்கம் தான் கொடுத்தோம். டொனேஷன் 75,000 ரூபா கொடுத்தோம். அன்னைக்கு கலைஞர்கிட்ட கூட்டி கொடுத்தோம். அப்பவே அன்னைக்கு நம்மளுடைய நிலைப்பாடுகள் இருந்து அதே போல் தொடர்ந்துட்டு இருக்கோம். அதனால அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளோடு இயக்கத்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் மதுரை மாவட்டத்தினுடைய பொறுத்தவரை நாங்கள் உன்னுடைய கைகூப்பி உங்களுடைய கேட்பதெல்லாம் அதை நாம் செயல்படுத்துவதற்கு உண்டான பழைய மாதிரி ஒரு மாவட்டத்தை நீங்கள் உருவாக்குங்க. அதற்கு என்ன தேவை என்பதை நாம பேசுவோம். தொய்விற்கு இல்லைன்னு சொல்ல, அதை நான் எப்படி சரி கட்டல் பாருங்க. இன்னைக்கு நடராஜன் அவர்களுடைய வச்சுக்கிட்டு அவரை ஏன் தொய்வு, என்ன உங்களுக்கு கஷ்டம், வாடிப்பட்டு என்ன கஷ்டம், போங்க.
நீங்க கூப்பிடுங்க, மாவட்டத்திலிருந்து வரட்டும், என்ன கஷ்டங்கள் கேட்கட்டும், நாமளா போவோம், உட்காருவோம், பேசுவோம், கூட்டுங்க. பழையபடி ரெவடியா வரணும், பழைய நிலைக்கு வரணும். எதிர்பார்ப்புன்னு சொன்ன பாருங்க, ஒரு செயற்குரிய பெரிய கூட்டத்துல மதுரை மாவட்டம் என்ன சொல்ல போகுது, அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். எனக்கு அது பெருமையா இருந்தது. ஆமா, எதையுமே சோமோட்டவா ஒத்துக்கிட்டது இல்ல மதுரை மாவட்டம். வியாக்காரம், அதாவது அதை பற்றி பேசுவாங்க. நீ ஒரு திட்டம் போடுறியா, அது நீ கொண்டு வராத, கூட்டத்தில் முடிவு எடுக்கணும். எந்த இயக்கமா இருந்தாலும் கூட கீழே இருந்து வரணுங்க, கீழே வந்து வரணும், செயற்குள்ள வரணும். நாம சேர்த்துட்டு நான் வந்து சப்ஜெக்ட் 3 வச்சுக்கிட்டு இதை பற்றி மட்டும் பேசுறேன்னு சொன்னா அது இயக்கம் வந்து வளர்றதுக்கு இல்லை. 1 மணிக்குள்ள முடிச்சிருவேன், 2 மணிக்குள்ள முடிச்சிருவோம்னா அது இயக்கம் இல்லை. கஷ்டம் தான் இருக்கு. 3 மணிக்கு மேல யாரும் இருக்க மாட்டேங்காங்க, சாப்பிட்டோன்னா போயிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? ஊருக்கு போறவங்க போயிடுவோம், இருக்கிறவங்க வச்சு நடத்துவோம், தீர்மானம் போடுவோம். அது மாதிரி ஒரு இது இப்ப இருக்க வந்துருக்கு. 2 நாள் பேரவை கூட்டம் குற்றாலத்துல 72ல 6 and 7 ஜூலைல போட முடியுதா? தலைவான அரங்கம் மேல இருக்கு, அங்கதான் கேட்டோம். ஆன்மம் சொல்லி அது சென்னையில் இருந்தாரு, சரி, செக்ரட்டரி அசோசியேஷனுடைய ஸ்டேட் பிரசிடென்ட், அந்த பிரசிடெண்டாக இருந்தார். அவர் டிஆர்ஓ தென்காசி மாற்றினாங்க, அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இருபது சார்ந்து எல்லாமே பண்ணார். 2 நாள் நடத்தணும். அதுதான் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய சொந்த கட்டிடத்திற்கு வளாகம் உருவாக்கப்பட்டது. அது தீர்மானம் போட்டோம். அது மாதிரி ஒரு நிலைய அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒரு நிலைகள் வரணும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மாநிலத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வந்து உறுப்பினர் சேர்க்கை சந்தா மூத்த பொருள் வர குறைஞ்சிட்டு வருது. அப்போ நாம தானங்க அதை உறுப்பினர் அதை மூத்த பொருளை சேர்த்துக்கணும். நாம தான் உறுப்பினர்கள் அதை விலைக்கு சொல்லணும். என்ன இருக்கு பாருங்க, இயக்கத்தோட செய்தி. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு என்னென்ன எழுதிருக்குங்கிறது அதில் இருக்கு. நீங்க யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, அதை பார்த்தா தெரியும் என்னென்ன கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறலாம் அவங்களுக்கு தெரியும். அதை வாங்கி வச்சு நீங்க படிங்க. நீங்க யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அதில் வருது. யாரார பார்த்தவங்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்முடைய செயல்பாடுகள் நிறைய செயல்பாடு அங்கே இருக்கு, அதெல்லாம் நீங்க பாருங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் அதுக்கு தான் நம்ம வாங்க சொல்றோம். அதனால அதை நாம வந்து அப்படி அவருடைய இயக்கமா நடத்த வேண்டியிருக்கு. சார் தலைவரே அது ஒரு இயக்கம் நடத்த போட்டிருக்காங்கல்ல, ஜனவரி பிப்ரவரியா அது நடத்த போறோம். சென்னையிலயா? இங்க எல்லா இடத்துலயும் மண்டலைங்கிறது இது இருக்கு. அது உறுப்பினர் சேர்க்கை, அதாவது நிர்வாக சம்பந்தப்பட்ட பேசுறதுக்கு. இது வந்து ஜனவரி பிப்ரவரியில சந்தா சேர்ப்பு மூத்தவர்கள் சேர்ந்து இயக்கம் நடத்துறது. ஆமா, சனி ஜனவரி பிப்ரவரி அது ஞாபகம் அதான் இருக்கு. அதான் அன்னைக்கு பேரவை கூட்டத்தை முடிவு எடுத்துட்டாங்க. அதான் சொல்லுவேன், அதாவது அந்த சப்ஜெக்டே வரலையே, அது கருத்தரங்கம் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த இயக்கத்தை பற்றி சொல்லல, சந்தா சேர்ப்பு இயக்கத்தை பற்றி சொல்லல, கருத்தரங்கம் பற்றி சொல்லியிருக்காங்க. கருத்தரங்கம் வந்து இன்னைக்கு வந்து இல்லை அரசாங்கமா நீ என்னத்தை சொன்னாலும் கூட, அதாவது ஹாஸ்பிட்டலில் கூட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர என்ன வசதி பண்ணுங்கிறது ஒன்றும் பண்ணல. நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதான் நம்ம அந்த காலத்துல அதை ரத்து பண்ணிருங்கிறோம். அந்த காலத்துல 75% கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு 30,000 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேங்கிறான் கான்ட்ராக்டுக்கு. அது செலவு கொடுக்க செலவெல்லாம் 21 தான் கொடுக்குறான்.
21, 24 கொடுக்கலாம். இப்போ ஸ்பெசிபிக்கா கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு 30,000 கொடுக்கணும்னு. இருக்கு பேரா 30 கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்கறது இல்லையே, கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். அது யாரும் வலியுறுத்தணும்ல. அப்ப என்ன பண்ணோம்னா நாம தேவைக்கேற்ற ஒரு சில லென்ஸ் வச்சுக்கிறோம். 50,000 லென்ஸ் வச்சா 75 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப அதுலயே ரெஸ்ட்ரிக்ட் பண்றான். பழைய ஓய்வு திட்டத்துல ஒன்று தான் பழைய இந்த ரியம்பர்ஸ்மெண்ட் அது வந்துன்னா நமக்கு நல்லா இருக்கும். இருக்க வரைக்கும் பிரச்சனை எல்லா செலவிலையும் 75%. ஆமா, என்ன செலவு பண்றீங்க அது 75% கொடுத்துட்டு இருந்தான். அது முடியாதவங்களுக்கு நாம அதை அப்பீல் பண்ணி கவர்மெண்ட் சொல்லி ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸ் போட்டு வாங்கி கொடுத்துருந்தோம். சில பேர் உடைய இயலாமை சில நோய்கள்லாம் இருக்கு ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எழுத சொன்னோம். நாம எழுதி கவர்மெண்ட் போய் தனி ஜியோலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம், நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதுதான் இப்போ கருத்தரங்கம் போடுறாங்க. அந்த கருத்தரங்கம் திருச்சியில் போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். மறை மாவட்டத்திலேருந்து நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க. அவங்க கேட்க போகிறாங்க எங்கே போட்டால் சரியாக இருக்கும். திருச்சியில போட்டு அடிக்கடி திருச்சி போடுறீங்க. இல்லை இல்லை, அதாவது எல்லாமே இருக்கு. நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஓய்வு பெற்ற அவசரம் இந்த டிபிஏ வராது இருந்து பாருங்க. அவன் பேரவை கூட்டம் எங்கே போட்டாங்க தெரியுமா? வருஷம் நம்ம அந்த மேயர் அந்த எக்மோர் பக்கத்தில் இருக்கு பாருங்க, அங்கே தான் போட்டான். நாம 2 தரம் போட்டாங்க, சரிப்பட்டு வரல. அவன் அங்கதான் போனான். வருஷம் அங்கேயே போடுறாங்கிறதுக்காக பண்ணி விட்டாங்க. அவன் அங்கதான் போடுறான். நம்ம என்ன சொல்லுங்கிறத இப்ப கேட்கணும். சென்னையில் நடந்த 7 மாசம் கூட்டம் சேரல. அதாவது நீங்க வந்து திரும்ப மாவட்டத்துக்கு வந்து நீங்க சுமத்தளிக்கன்னா நம்ம பயப்படுறோம். செலவாயிடும். மாநிலத்துக்கு ஒன்றும் வசதி இல்லை. நீங்க எங்களுக்கு வழக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டு இருக்கணும். செலவுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. கம்பல்சரி கேட்கறாங்கல்ல வழக்கு நீதிக்கு வந்துடும். மாநிலத்தினுடைய டெவலப்மெண்ட் மாநிலத்தில் செலவுக்கு அது செலவாக்கிட்டோம்னா கருத்தரங்க போட்டி நல்ல செலவாகும். நாம போயிடுறோம். அவங்க கூப்பிட்டு போறதா திருவாது இல்லை. அந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து அதெல்லாம் பண்ண. அதாவது அந்த நிலைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இயக்கத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு மாநிலத்துக்கும் இருக்கிறது, மாவட்டத்துக்கும் இருக்கிறது, கிளைக்கும் இருக்கிறது. அதை வந்து நாம வந்து ஓடிவிட முடியாது. அதனால நாம அதாவது நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிர்வாகிகள் அதை கொஞ்சம் அதை கவனமா இருக்கும். நிர்வாகிகள் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க உறுப்பினர்கள் நீங்க திருப்திப்படுத்த முடியும். சந்தேகம் வந்தாங்கன்னா நீங்க பேசணும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே பேச முடியும். கோரிக்கைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரதான கோரிக்கை அன்னைக்கு அதை வச்சிருக்காங்க. 2017 மத்திய அரசாங்கம் 3 வருஷம் 88, 94, 2006, 2016 அதை வாங்கிய அந்த ஓய்வு பெற நேரத்தில் 98, 2006, 2016 இந்த இதில் வந்ததுல அந்த ஊதியத்தில் ரிட்டையர் ஆகும்போது ஊதியத்தில் எத்தனை ஊதிய இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊதியத்தை மறுநடை பண்ண சொல்றான். ஏன்னா உள்ளவங்களுக்கு அது கம்மியா இருக்குது. அது பிரதான கோரிக்கையை வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு இயக்கம் நடத்துக்கல. ஏன் சொல்றேன்னு சொன்னா இப்ப நடத்தினாதான் நம்ம 9வது ஊதியக்குழு வரும்போது இது சரி செய்யப்படும். நமக்கு அதற்கு முக்கியம் வந்து ஊதியம் அது ஓய்வூதியம் உயர்வாகும். மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கான், கை காட்டியிருக்கான். அது எங்களுக்கு கொடுங்க. அது என்ன கஷ்டம் உங்களுக்கு அதை வலியுறுத்தணும்ல. 70 வயசுக்கு சலுகை மத்திய அரசாங்கத்தை கொடுங்கிறது உரிமை. அதை கேட்கணும்.
கோரிக்கை வச்சிருக்கோம். 5 லிட்டர் போட்டுமா முதல் கோரிக்கை அதுதான் இருக்கு. அது ஏற்க நடத்துமா வேண்டாமா? வருங்காலத்தினுடைய நிலைகள் அப்படிதான் வருது. அதனால இயக்கம் நடத்தும் போது நம்முடைய நீங்க தான் சொல்லணும், மாவட்டம் சொல்லணும். உறுப்பினர்கள் உணர்வுகள், இளைஞருடைய உணர்வுகள் என்னங்கிறத மாவட்டத்திலிருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்கள், செயற்குள்ள பேசக்கூடிய ஆட்கள் சொல்லணும். நீங்க எங்களுடைய உணர்வுகள் இருக்கு, எங்களுடைய மாவட்டத்தின் உணர்வுகள் இருக்கு, அதை இதை பரிசீலனை பண்ணுங்க. அப்புறம் பண்றவங்க வேற விஷயம். நாம அது ஒண்ணுமே பண்றதுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியல. தலைவரை பற்றி அவரு வருத்தப்படுறது இல்லை. நீங்க பேசுறதே அதை அந்த சப்ஜெக்டை பற்றி நல்லா பேசுங்க. அவங்க கொடுக்குற சப்ஜெக்டை போய் நாம நல்லா இருந்தா ரைட்டு. இப்பதாங்க நம்முடைய வெளிப்பாடுகள் வெளியே தெரியும். சில பேர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருவண்ணாமலை, மதுரை, இந்த மாதிரி 4 மாவட்டங்கள் அனலைஸ் பண்ணுவாங்க. மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் அந்த மாதிரி நிலைகள் வரதுக்கு வாய்ப்புகள் பண்ணுங்க. அதனால நிறைய, அதாவது ஓய்நீர் கொண்டிய நம்முடைய வாழ்வை இருண்டு போற மாதிரி தெரியுது வருங்காலத்தில். இந்த ஊதிய கூட வந்ததுன்னா உயிர்வே இருக்காது நமக்கெல்லாம். என்ன கூட இருக்கும். அது எப்படி மாற்ற போறாங்கன்னு தெரியல. அப்ப அதுக்கு நம்ம வழி பண்ணணும்ல, நம்ம இயக்கம் நடத்தணும்ல, இயக்கத்துக்கு அந்த அளவுக்கு கொண்டு வரணும்ல. அது நாம தானே வழிகாட்டணும். மாநிலத்துக்கு நீங்க தான் வழிகாட்டணும். எங்க உணர்வுகள் இது இருக்கு, அதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க. யாருமே நம்ம மந்திரிகளை பார்க்கறோம், ஒரு கொடுக்கணிக்கு நாங்க, அதாவது நான் பெருமையா சொல்லல. நான் இருக்கும்போது நான் போகும்போதெல்லாம் போய் செக்ரட்டரியை பார்ப்பேன். முடியாது பாரு, காத்திருந்து பார்ப்பேன். இப்போ செக்ரட்டரிக்கு யார் போறா? அதாவது கடிதங்கள் எழுதுறதை பற்றி நான் தப்பு சொல்லல. கடிதங்கள் நேரம் சேருதா? நேரம் கொடுத்தா தானே அவர் கைது போடுறாரு. காத்திருப்போம். நான் சொன்னாரு, நீங்க ஒன்றும் பண்ணுங்க, நான் போயிடுறேன் பாரு, போகிறதுல உட்காருங்க, உங்களுக்காக தான் வந்திருக்கோம் சொல்லி நாம அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணி உள்ள போய் பார்த்தோம். விஜயநாதன் ஆறு தெரிஞ்ச பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சரித்திரம் முடித்த ஒரு இயக்கம். ஜட்ஜ்மெண்ட் வாங்கி வச்சுட்டாரு நம்ம அம்பாசமுத்திரம் சங்கம். தன்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டும் முன்னாடி 60 இருந்து 30 அந்த 271 ஆர்டர் போட்டாரு. அது ஆர்டர் போட்ட மாதிரி நிற்குது, செயல்படுத்த முடியல. அப்பதான் நான் போய் சொன்னோம், ஓய்வூதியத்தை மறுநீக்கம் செய்யப்படுவதற்கு ஏஜிக்கு போகணும் அவசியம் இல்லை. பல ஸ்டேட்ல நீ அவங்களே பண்ணி பல ஸ்டேட்ல ஏஜிக்கே போறதில்லை, அந்த டிபார்ட்மெண்டே படிக்கிறதா. அதன் முதல் காரணமாக தான் இன்னைக்கு காவல்துறையில அவங்களே பண்றாங்க, ஏஜிக்கு போறதில்லை. அப்படியா சொல்லணும்னா அதுக்கு ஆர்டர் போட்டு தான் அவங்க 549 ஜியோ போட்டு இஷ்யூ பண்ணி அதுக்கப்புறம் தான் செயல் ஆட்டுக்கு வந்து. அது மாதிரி ஒரு நிலைகள்லாம் இருக்குல்ல. அதனால இயக்கம் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான இயக்கங்க, நாகபுரியில அவர் நடத்திய இயக்கங்கள், அதுக்கு பின்னால நாம் வழிகாட்டிய தலைவர்கள், மாவட்டங்கள் எல்லாமே இயக்கத்தை ரொம்ப வளர்த்துட்டு இருக்காங்க. வளர்கின்ற இயக்கம், வறுமை பெற்ற இயக்கம். அந்த மாதிரி ஒரு வளர்ந்து வர இயக்கத்துக்கு நாமெல்லாம் உறுதுணையா இருக்கணும். மாவட்டங்கள் நீங்க கொடுக்கிற கருத்துக்கள், அதான் அந்த கூட்டத்தை வலியுறுத்துறோம். இயக்கத்தை, நம்ம மாவட்டத்தை வலுப்படுத்துங்கள். உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு நாம் வேலை செய்வோம். யார் வந்தாலும் கூட அவங்க வாழனா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து செய்வோம். அவங்க அப்படிதான் எல்லாம் நடந்துட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா அவருக்கு நிறைய ட்ரெஸ்ஸிங் போறாங்க, என்ன இருக்குங்கிறது கேட்கறாங்க. அது மாதிரி ஒரு போனதை
ட்ரெஷரியில் மரியாதை இருக்கு நமக்கு. உறுப்பினர் சேர்க்க அந்த காலத்தில் உறுப்பினர் சேர்க்க என்ன பண்ணோம்னா ட்ரெஷரிக்கு போய் இந்த ஒவ்வொரு மாதம் 2 மாதம் ஒருத்தர் போய் யாராவது ரிட்டையர் ஆனாங்கிற ஒரு லிஸ்ட்டை பண்ணால் கொடுக்குறான், வாங்கிட்டு போவோம். அது பக்கத்தில் கொடுத்துட்டு போவோம், அவங்கள்ட்ட கேட்போம். அந்த மாதிரி முயற்சிகளை பண்ணணும், நிர்வாகிகள் தான் பண்ணணும். நாம் அப்படி தான் பண்ணி அதுதான் அந்த எல்லாம் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லோக்கலில் ட்ரெஷரிக்காரங்க போனோன்னா அவன் லிஸ்ட்டு கொடுத்துட்றான், நிறைய இவ்வளோ பேர் இந்த மாதம் பேர் ரிட்டையர் ஆகிருக்காங்க, இவங்க பண்ணிடுறாங்க. அவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க, அப்ரோச் பண்ணுறான், வாங்கிடுறாங்க. நாம் அது மாதிரி லிஸ்ட்டை கேள்வி கொடுக்குறோம். சிரமம் தான், இந்த சிட்டிலேருந்து அங்கே போனால் சிரமப்படாம போகணும். மாவட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு நிதிநிலையே சரியில்லைங்க, எல்லா மாவட்டமும் சரி. நீங்க கொடுக்குற கிளையனுடைய அந்த இதுதானே அவங்க பண்றாங்க. அவங்க என்ன வருமானம் இருக்கு, செயல்பட போறதுக்கு எங்க இருந்து அவங்களோட பணம் இருக்கு, வேலை கூட்டத்துக்கு போகும்போது என்ன பணம் இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நடராஜன் அவர்கள் எல்லாம் விரும்பி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம், நீங்க அதை மறுபரிசீலனை பண்ணுங்க, இந்த மாதிரி ஆட்களை சேருங்க. நீங்களே கஷ்டப்படணும். அதாவது உண்மையின் ஷோவா நடத்த முடியாது. அதாவது அலுவலகத்தில் இருக்கும்போது எங்க ஆபீஸ் சொல்லுவாரு, நீயே ஃபைல் எழுதாதியா, உத்தரவு எழுத மாட்டேன், எழுதவை, அதான் ஒரு கப்பாசிட்டி. நானே எழுதினா அப்போ அடுத்தவனை கூட டிஃபெண்ட் ஆகிறேன். அவன் அடுத்தவனை சொல்லுவான், சூப்பர் எழுதிக்கு வரியா, அவனை அம்சம் போயிடுவான். அவனை எழுதவை, அவனை எஜுகேட் பண்ணு, அப்பதான் வர முடியும். எல்லாமே நீனே எழுதி போட்டுருந்தா நீங்க கேட்கறது என்னதானே கேட்கறீங்க, நான் உன்னை கேளு, நீ அவனை கேளு. அவன் கேட்க மாட்டான்னு சொல்லி நீனே எழுதி வச்சுதான் என்ன அர்த்தம் அப்படின்னு பாரு. அதனால எஜுகேஷனுங்கிறது நம்ம பண்ணணும். பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு இருக்கு. இந்த பேரவை கூட்டம் ஒரு சிறப்பான கூட்டமா இருக்கணும். இதுல எனக்கு 2 மகிழ்ச்சியான செய்தி. 22/11 திருமகன நடத்தின அந்த பேரவை கூட்டம் இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு மைல்கல், நமக்கு இயக்கத்துல ஒரு மைல்கல். அவ்வளவு பேரு அப்படி சொல்லிட்டாரு. உறுப்பினர் ஒத்துழைப்பு எப்படி கிடைச்சது, செயல்பாடு போறாங்க, நேரடியா போறாங்க, பேசுறாங்க. இங்க கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆணிமித்தனுடைய பெருமைக்கா சொல்லல. நம்முடைய பாஷா அவர்கள் அந்த தலைமை பொறுப்பு ஏற்றப்பட்ட பிறகு அந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே ஒரு இடத்தை வாங்கி இன்னைக்கு பிரமாதமா நடத்திட்டு இருக்காங்க. மற்ற நடத்த முடியலையே, அந்த பெருமை அவங்களுக்கு தான் உண்டோ. இடம் இருக்கு, ஆனாங்க செயல்பாடு இருக்கு. அதே போல நம்மளிடத்து இடம் இருக்கு, வரணும் இல்ல, வரவழைக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட. முன்னாடி வந்துட்டு இருந்தாங்களே, அந்த பில்டிங் இருக்கும்போது இங்க ஒரு கோஷ்டி இருக்கும், உள்ள ஒரு கோஷ்டி இருக்கும். இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, ஒரு 2 வாங்கி இருப்போம். அப்படின்னு வாரம் அதாவது அந்த நேரத்துல உட்கார்ந்துட்டே இருப்பான். இருப்பாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. லவ்லியா இருந்தது, அன்னைக்கு லவ்லியா இருக்கும். அதே போல நம்முடைய 14/12 நடராஜன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடத்துற, இல்லைன்னு சொல்ல, எல்லாத்தையும் மகிழ்ச்சியா இருந்து எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா போன இதை விட அதாவது அது மகளிர் கொஞ்சம் கம்மியா போய் போன நல்லா வந்துட்டாங்க. அது அவருடைய திறமையா இருந்து அவர் கொண்டு வந்தாரு. அந்த மகளிர்கள் இதை சேர்றதே நமக்கு ஒரு பெரிய பெருமை. அதனால அந்த மாதிரி ஒரு 2 இதை நடத்திய 2 கிளைகளுக்கும் என்னோட பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே அளவுக்கு நாம மாடிப்பட்டி நடத்துங்க, முன்னா நடத்தினாரு. அவர் சில சமயம் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாதிரி போயிடுவாரு. அதே தலைவர் இவரு அவர் இறந்து போனாரு, அவரு குருசாமி. நம்ம பேசும்போது நம்ம மாவை கூடு சுமர் எனக்கு நான் என்னையா நமக்கு எதுக்கு ஓவி சொல்லணும்னு கேட்பாரு. கேட்டுட்டு அவரே கொண்டுவார தவிர அவருடைய செயல்பாடு முன்னாள் தலைவர்கள்லாம் நல்லா இருந்தாங்க. நான் பார்த்துருக்கேன், நான் பண்ணேங்க, நல்லா பண்ணாங்க. இவரு
நிர்வாகியே வந்து நம்மளை வந்து ஒரு இந்த மாதிரி இந்த மனநிலை வந்துன்னா எப்படி செயல்பாடு இருக்கும்? அதனால வாடிப்பட்டியை நீங்க நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, மாவட்டத்தை கூப்பிடுங்க, அவங்க பேசட்டும், அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டுங்க, நீங்க செயற்குழு போடுங்க, மாவட்டத்திலிருந்து கூப்பிடுங்க, அதை வந்து அதை என்னென்ன தெரியுங்கிறத பாருங்க. இப்படி நீங்க விட்டுருந்தீங்கன்னா அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அதே போல மாநகர கிளையும் நீங்க மாவட்டத்திலிருந்து செயற்குழு போடும்போது அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள பேச சொல்லுங்க. அதனால அந்த பழைய மாவட்டம் அந்த பொலிவோடு மாவட்டமாக இது அமைய வேண்டும் என்ற ஒரு ஆசையை உங்களுக்கு தெரிவித்து சில கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை நல்வாழ்ப்பை கொடுத்ததுக்காக ஏதாவது குறைகள் இருப்பின் அதை நீங்க பொறுத்தர வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பழைய மாநில தலைவர்கள் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு? மதுரை மாவட்டம்னா அது ஒரு தனி பேர் இருக்கணும்யா. மதுரை மாவட்டம் இயங்குறதா தீர்மானமா இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்த மதுரை மாவட்டம் இப்பொழுது பின்தங்கி உள்ளது என்பதை ஆதங்கப்பட்டார்கள். அதை வந்து மேம்படுத்த வேண்டியது ஆதாரங்களை தலைவர்களின் பொறுத்துதான். என்ன எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் மீறி சில இது நம்ம வந்து பென்ஷனர்லாம் யாராவது ரிட்டையர் ஆகிறாங்க, ரிட்டையர் ஆகிறவங்க யாராவது பென்ஷனர்லாம் ஆகிறாங்க, அவங்களாம் அப்ரோச் பண்ணி நம்ம வந்து செய்ய வேண்டியது என்பதுதான் முறை. அதை வந்து ஆதாரங்களை தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி அவங்க 2 சப்ஜெக்ட் சொன்னாங்க. அதாவது சப்ஜெக்ட் மேட்டரை நீங்க விட்டீங்களையா அப்படின்னு ஒரு போன் போட்டாங்க. அதாவது சப்ஜெக்ட் மேட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க அவங்க நீங்களே போட்டுக்க சப்ஜெக்ட போட்டு பாருங்க. ஆமா, உங்க சப்ஜெக்டே இருக்கு. அதாவது முக்கிய கோரிக்கைகளுக்கு 3 மணில அதை ஆய்வு தொடர்ந்து போட்டுருக்கேன். மண்டல கூட்டங்கள் நடத்தி வந்து பிப்ரவரியில் பண்றாங்க. அது மாநிலத்திலிருந்து டெபிட் பண்றாங்க. யார் டெபிட் பண்ண போறாங்களோ அவங்க வந்து வர இருக்கிறாங்க. அவங்க வந்து மண்டலம் தலைவரே மண்டல கூட்டங்கள் போடுறாங்கல்ல, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது நிர்வாகத்தினுடைய இதை நம்ம சீர்படுத்துறதுக்கு அதானே. அப்போ மதுரையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மதுரை மண்டலத்துல எந்த மாவட்டங்கள்லாம் சேர போகுது சொல்லுவாங்க. போட்டிருக்கோம், போனோட்டு இங்க போட்டிருக்கோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், திண்டுக்கல், இந்த மாதிரி 4 மாவட்டங்களுக்கு வர சொல்லிடுவாங்க. நிர்வாகிகள் எல்லாரும் வரணும். நம்ம இயக்கத்தை பற்றி அப்பதான் சொல்ல முடியும். மாநிலத்திலிருந்து யாராவது தலைவர் வருவார், பொருளாளர் வருவார், பொதுச் செயலாளர் வருவார். இது 2 பேரும் வந்து வரலாங்க. நாங்கள் அப்படிதான் போயிட்டு இருந்தோம். நாம போய் அவங்கள சந்திச்சு பேச போறோம். அப்போ அந்த செலவை நம்ம ஏற்றுக்கணும்ல. நம்ம போன தூத்துக்குடி கேட்டாரு, நான் காலைல வந்தா நீ டிஃபன் கொடுப்பீங்களா கேட்டாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. காலைல வந்துட்டோம்னா 10 மணி போட்டிருக்கியே, நான் காலைல வந்து டிஃபன் கொடுப்பீங்களா உங்க மாவட்டத்திலிருந்து? இப்போ அதெல்லாம் தயாரா இருக்கணும். மத்தியான சாப்பாடு போடணும். அந்த மாதிரி ஒரு எல்லாம் வருது உங்களுக்கு. மதுரை மண்டல மாநாடு உங்களுக்கு மதுரைன்னு சொல்லி தேர்ந்தெடுத்த பிறகு அதை நீங்க இடம்பாக்கணும். அவங்க அந்த மாவட்டங்களுக்கு பூரா நீங்க வந்து சர்க்குலர் அனுப்பணும். எந்த தேதி நீங்க முடிவு பண்ணணும், வர்றவங்களுக்கு அதை நீங்க பண்ணணும். அதை அவங்க கேட்டு பண்ணிருக்கேன். ஒன்று அப்படிதான் பண்ணணும். அந்த மாதிரி சிரமங்கள்லாம் நமக்கு இருக்கு. இல்ல அது என்ன அந்த எந்தெந்த மாவட்டங்கள்ல மண்டல மாநாடு நடத்த போறோம்ன்றது போட்டாச்சு. என்னென்ன மண்டலங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. மதுரை மாவட்டம் மண்டலம், இதுல என்னென்ன மாவட்டங்கள் சேர போகுதுன்னு சொல்லணும். இந்த மண்டலத்துல எதெல்லாம் சேர்க்கிறாங்க நீங்க தான் சொல்லணும். நாங்க பிப்ரவரியில இத்தனாம் தேதி போட போறோம், நாங்க இந்த இடத்த முடிச்சிருக்கோம்னு சொன்ன பிறகுதான் அவங்க உங்களுக்கு தேதி கொடுப்போம் மாநிலத்துல இருந்து. அதை நீங்க விவரமா கேளுங்க. அது இருக்கு. அங்கிருந்தே ஒரு லெட்டர் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. மண்டல கூட்டங்கள் வந்து பிப்ரவரியில் நடத்த செய்யணும் அப்படிங்கிறதா சொல்லி அங்கிருந்து ஒரு ஆய்வு மியூச்சுவல் மீட்டிங் அதுலேயும் சொல்லியிருக்காங்க. மண்டல கூட்டங்கள் நடத்தப்படும். அது வந்து பிப்ரவரி 2026 வந்து நம்ம மண்டல கூட்டங்களை ஆய்வுகளை அமைச்சு ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்ல சொல்லுவாங்க. சப்ஜெக்ட்ல இல்லையே, அது சப்ஜெக்ட் இல்லையே. இருந்தாலும் இங்க போறவங்க கேட்டுக்கிறோம் என்ன இருக்குல்ல. அப்போ அந்த மண்டலம் அவருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் மாசம் அந்த முன்னோர்கள் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க. எந்த
டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம மண்டலமாக யார் வந்து டெபிட் பண்ணி அவங்க யார் யாருக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அலாட் பண்ணிருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது வந்து மாநில தலைவர் சிவ திருமணிநாதன் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேரை போட்டிருக்காங்க. 2 பேரை போட்டு இந்த மதுரை சார்ந்த ஒரு 2-3 மாவட்டங்கள் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்லாம் கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். எல்லாருமே ஆரோக்கிய தலைவர் அனைவருக்குமே கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். அப்படி வரும்பொழுது அந்த மண்டலங்களுக்கு வரும்பொழுது நான் வந்து மண்டல கூட்டம் நடத்துறதுக்கு மதுரை மாவட்டம் தயாராக இருக்கிறது ஐயா சொல்ல வர்றாங்க. என்னைக்கு வர்றாங்க போறாங்க அப்படிங்கிறது வந்து 6/1/2026 கூட்டத்தில் அதிகமா சொல்லுவாங்க. இல்லைன்னா நாங்கள் ரைஸ் பண்ணி அது என்ன ஏதுங்கிறத பற்றி கேட்டுக்கிறோம். அடுத்து நாம வசதி பண்ணதாங்க வரணும். நாம தான் நீங்க தான் முடிவு பண்ணணும் எந்த தேதிங்கிறத. அவங்களா முடிவு பண்ணாலும் அந்த தேதிக்கு நமக்கு இங்க இடம் கிடைக்கணும். அதனால நீங்க பிப்ரவரியில இங்க போட போறோம்னா எல்லா இடத்துலயும் போட போறோம்னா நீங்க எத்தனை தேதி எங்க போட போறோங்கிறத நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. நம்ம மண்டலம் நாம தான் முடியணுங்க. இங்கே போடலாம், இங்கதான் போடணும். இங்க எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. 3 மாவட்டத்துல நிர்வாகிகளுக்கு இடம் இருக்கு. இங்க பண்ணிக்கலாம். முக்கிய கோரிக்கை வந்து அதை சொல்லிட்டாங்க. மருத்துவ காப்பீடு கருத்தரங்கு சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்தரங்கு நடத்துறோம் 2 தடவை 3 தடவை வந்து பெருசாதி மீட்டிங்கே கன்வீட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை தான் கருத்தரங்கு நடத்துறதுன்னு போட்டிருக்காங்க. நீங்க கரெக்டா சொல்லுது. கருத்தரங்கு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்களா? இல்ல அவங்க இல்ல கருத்தரங்கத்துக்கு முக்கியத்துவம் என்ன? அதுக்கு மட்டும் ஏன் ஒரு கருத்தரங்கம் போட்டீங்க? ஓய்வர்கள் உன்னுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கும் போது இந்த பிரச்சனைக்கு மட்டும் கருத்தரங்கம் போடுறீங்களே எதுக்கு? மதுரை மாவட்டம் கேட்டுருக்கீங்களா? கேட்கணும். நான் யாரையும் குறைச்சிட்டு சொல்ல, என்னுடைய அனுபவத்தில் கேட்பான். கேட்டுக்காதான் 6வது மாசம் நடக்கிறதுல கேளுங்க. நீங்க முதல் கோரிக்கையை வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கொடுத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிருக்கீங்க. அதுதானே மெயின் கோரிக்கை இருக்கணும். அதுக்கு நீ கருத்தரங்க ஏன் போடல? அதான் நமக்கு ஊதிய உயர்வு வரும். இது சலுகை தானே. 400 ரூபா வாங்கிக்கலாம். என்ன இருக்கு? இல்ல அது 500 ரூபா வாங்க வேண்டியதானே. அது 97 அதை சொல்றேன். அது என்னுடைய ஆதங்கள். போன் பண்ணி ஐயா பழைய சால்வமீது ஐயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் எனக்கு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் அந்த பாயிண்ட. அது சம்பந்தப்பட்ட ஜியோ எல்லாம் நான் அவங்களுக்கு அனுப்புறேன். அவங்கள நேரில் வந்து சில விரிவான ஒரு வீடியோ மாதிரி போட்டீங்கன்னா ஸ்டேட் வைடு அது போற மாதிரி நான் சொல்லலை. அவங்களுக்கு வந்து அந்த முக்கியமான பாயிண்ட் என்ன இருக்குங்கிறத கவரேஜ் பண்ணி ஒரு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்பந்தமாக ஐயா அவருடைய தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். அதை அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த கோரிக்கை தெரிவிச்சோம் இல்லையா, கவனித்து பார்ப்பாட்டான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து அதை நான் அவருக்கு அனுப்பிச்சிட்டேங்க. அனுப்பிச்சிங்களா? அவர் அனுப்பிச்சிட்டாங்க. சரி சரி, அவர் என்ன பண்ணாலும் பதில் போறாரு. அடுத்து மருத்துவ காப்பீடு கருத்தரங்கு போட்டிருக்காங்க. இது 2-3 எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்பதான் கருத்தரங்கு போட்டிருக்காங்க. வளர்ச்சி வந்து நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் 6,000 கருத்தரங்க திருச்சியில் போடுறதுக்கு வலியுறுத்துவாங்க. சரி சரி, ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வெளியூட மருந்து நடத்துனாங்க. அதுக்கப்புறம் 2 மீட்டிங் தவிர்க்க முடியாம அங்கேயே போயிருந்தாங்க. அப்போ செலவு போக்குவரத்து எல்லாம் ஒரே அந்த பயிரையே பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணமா ஆமா. அதாவது வெள்ளிவிழாவை தொடர்பான கூட்டம் தான் அங்க போட்டிருந்தாங்க. வெள்ளிவிழாவை தொடர்பான அந்த காலத்திலே மணிமண்டலத்தை சொல்லிதான் போட சொல்லுவோம். எல்லாத்துக்கும் வசதியா இருக்கு. ஏழுங்க நம்ம இன்சிஸ்ட் பண்ணுவோம், அவங்க என்கரேஜ் பண்ணட்டும். ஆனா நமக்கு ஒரு வசதியா இருக்கும் போறோம். வளர்ச்சி நிதி அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம், பிரச்சனை கிடையாது. இதனால நம்ம அதான் வந்து எல்லாமே சொல்லிட்டோம். 6/1/2026 மாநில செயற்குழு கலந்து கொள்ள வருகிற நிர்வாகிகள் போட்டுக்கலாம். அது அப்படியே அடல்சாமி போன் பண்ணி நான் வரேன் சார் அப்படின்னாரு. மறுபடியும் தலைவர் துணைத் தலைவர் போறதா இருக்கிறோம். ஏன் அவர் நீங்க சொன்னாங்க செயற்குழு உறுப்பினர்கள்ங்கிறது யாரும் பார்த்துக்கலாம். யாருக்கு செயற்குழு அதெல்லாம் அவங்க சொல்லி அவங்க எல்லாம் வர்ற மாதிரி தெரியல. இல்ல பொதுவாக சொல்ல அவங்க தான் கூப்பிட்டு போகணும். அடல்சாமி மாவட்ட தலைவரும் போகலாம்,
மாவட்ட தலைவர் போறாரு. மாவட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், 3 பேரும் அந்த செயற்குழு உறுப்பினர்கள். இடையில செயலாளர் இல்லாததுனால இப்ப துணைத் தலைவர் போறாரு. யாரோ ஒரு ஆள் போட்டோம். இல்ல அவர் துணைத் தலைவர் தான், எங்க செயலாளர் எல்லாமே அவர். அதாவது பேசுங்க. அதனால இப்போ ஐயா அவர்கள் பேச வச்சிருக்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்டம் should stand first in the decision. குழுக்கள் வந்து மதுரை மாவட்டம் முதன்மையாக இருக்க வேண்டும். இதுதான் தீர்மானிக்கப்பட்ட பொருளாதார காலத்தில் இருந்தது என்பதை அவர் சொன்னார்கள். அதை நாம் வலியுறுத்துவோம் சொல்லி அற்புதமான கொடுத்து வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று இருக்கு. அதாவது அருள் நிலை தரும் ஒரு புத்தகங்கள் கொண்டு இருக்கிறோம். ஒரு 14 புத்தகம் கொண்டு இருக்கிறோம். குழுக்கள் முறையில யார் யாருக்கு குழுகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர்கள் கொடுக்க இருக்கலாம். அந்த குழுக்களை வந்து ஐயா அவர்கள் நடத்தி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு இடையில சமயநல்லூர் ஆதாரங்களை செயல்பட முடியாத நிலை இருப்பதால் அதை நீக்குவதற்கு இந்த பேரவை ஒப்புதல் அளிக்க ஒன்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன ஒண்ணு இருக்கு, அது எந்த சீட்ல வரும்னு சொன்னாங்க. எடுங்க. நம்பர் 8 அது அந்த ரிஜிஸ்டர்ல இது என்ன அருள் பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம். போட்டோ எடுங்க. கொடுப்பீங்க. மூணாம் 13 எம் நடராஜன். ஐயா 12 யாரு? 12 யாரு? 12 யாரு? முருகேசன். கொடுங்க. அடுத்தது நீங்க எடுங்க. 10 அடுத்து 25. சந்திரமோகன். ஒரு அடி எடுத்துட்டு போறேன். எடுங்க. என்ன பூ கொடுக்குறாரு? படிச்சு சாமியாரா போங்க. அடுத்து 21 யாரு? கருத்தை போட்டு 23 திருமூர்த்தி. புத்தகத்தை கொடுங்க. அடுத்த 2 சத்யநாதனா? எது நம்பர்? 2. அடுத்து 14. 6 பாலகன் குடியா திருமாவளத்துக்கு அடியா? அடுத்து 19. 19 யார் சார்? வாங்க. நம்ம இதுக்கு அஞ்சாந்தேதிக்கு வந்து ரொம்ப சிரமமா படிச்சுட்டு நீங்களும் சாமியாரா போங்க. அடுத்து 7. எல்லாரும் சாமியார் இத படிச்சுட்டு 1ஆம் நம்பர் சாமியாரா போங்க.
அதாவது நம்ம எல்லாம் அருள்ல நிலையை தெரியணும். எல்லாருமே ஆறு 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 கட்டம் தெரியும். அருள் இல்லாதவர்களே கிடையாது சார். ஒண்ணு ஒண்ணே சார் ஒண்ணு எல்லாருக்குமே ஒரு அருள். ராமானுஜர் கொடுங்க சார் ஒண்ணு. அதை விட்டுருங்க. சரி அப்ப பதினேழு 17 ஜெயராமன் சார் ஜெயராமே. அது அவர்தான் அவர்தான். இல்ல இல்ல அந்த ஜி ஜெயராமே. இதெல்லாம் நம்மளுக்கு வராது சார். வராது அதான். ஏன்னா ஏற்கனவே நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி இந்த ஒண்ணு என்ன ஒரு ஒண்ணே ஒண்ணு இருக்கா? நாலு 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 யாரு? கே முருகேசன் என்ன ஜெயராமன் சார் கே முருகேசன். வாங்க. மூணு யார்? மூணு ஜெயராமன் சார் எனக்குன்னா ரைட்டு இன்னும் சாமியார போவோம். அவ்வளவுதான் முடிஞ்சா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த போடுங்க. நன்றி உரை. பாய். நன்றி உரை. இந்த வர வெளியே வர இந்த கொஞ்சம் அன்பார்ந்த நண்பர்களே, அனைவருக்கும் மாவட்ட மையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் பரிசு கொடுத்தாரு தலைவர். கடைசியாக அந்த மாப்பிளையும் பரிசு வாங்கிட்டாரு. இந்த சேவை கூட்டத்தை வந்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதாவது மதுரை மாவட்டத்தை மாநில மையம் எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இந்த சூழ்நிலையை உருவாக்கினா தான் மதுரை மாவட்டம் இன்னும் கொஞ்சம் நல்லா தலைவரோடு நம்ம சங்கத்துக்கு வலியுறுத்தும். ஏன்னா இப்போ மட்டும் இல்லை, நம்ம பணியாற்ற காலத்திலேயே பின்னால் இருக்கிற கட்டடம் என்ன சொல்லுன்னு தான் மாநில மையம் கேட்கும். மாநில மையம் இந்த கட்டடம் என்ன சொல்லுன்னு தான் கேட்கும் மாநில மையம். அப்படிலாம் ஒரு பெரிய முடிவுகள் எடுத்து போராட்டங்கள் செய்த இந்த மதுரை மாவட்டம் தூய்ந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம வந்து தீவிர உறுப்பினர்களாக இருக்கிறோம், நிர்வாகிகளாக இருக்கிறோம், நிறுவனராக இருக்கிறோம். இந்த மதுரை மாவட்டம் ஆரம்பு போயிடாம தேஞ்சு போயிடக்கூடாது. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் தயவு செய்து ஒரு நீங்கள் இருக்கிற மூத்த உறுப்பினர்களை வைத்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நீங்கள் கொஞ்சம் எழுச்சியை உண்டா பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் போடுங்க. லெட்டர் போட்டு வாங்க, எங்களுக்கு யாரோட வாங்க, பழைய கட்டணம் மாதிரி வாங்க, அதான் உட்காருங்க இடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயவுசெய்து பண்ணாதான் உங்களுக்கும் ஒரு ஒன்று இது வரும். ஏதாவது ஃபண்டு ரைஸ் பண்ண முடியும். அன்னைக்கு ஒரு நாங்கள் தான் என்ன செய்யறோம், திருமணத்தில் வர்றோம், இங்கே தான் தினம் பாடல் வர்றோம், தினம் 20 பேர் வர்றாங்க. என்னன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஏரியா தான். அதனால் வந்து அவங்களுக்கு பொழுது போடுறது இங்கே வந்துடுறாங்க. வந்தாங்கன்னா ஒரு ஆரம்பித்த ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க. செய்கிறாங்க. நான் இப்போ ஃபோன் பண்ணுறாரு, நாளை கழிச்சு நான் பத்திரிக்கை வைக்கணும், எல்லா உறுப்பினர்களுக்கும் பத்திரிக்கை வைக்கணும், கல்யாண பத்திரிக்கை, மகனுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கணும். நீங்கள் தயவுசெய்து ஒரு எல்லா பேருக்கும் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரியுங்கன்னு சொல்கிறார். அது மாதிரி ஒரு நடந்துக்கிட்டு இருந்தாக்கா சங்கம் மாதிரி இருக்கும். நம்ம என்னென்ன வெறுமனை கட்டடத்தை கட்டி 8 லட்சம் ரூபாய் போட்டு கட்டடத்தை கட்டிட்டு இப்படியே உட்காந்துருந்தா என்ன இருக்கும்? அதனால தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு தம்பி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாங்க செய்யுங்க. நல்லா நாங்களும் வந்து உங்களால் என்ன ஒத்துழைப்பு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் எல்லா உறுப்பினர்களையும் கொஞ்சம் கூப்பிடுங்க. முதல்ல நம்ம முன்னணி உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க, அவங்கள வர சொல்லுங்க. வந்து அவங்கள இடத்து மதாவிலவி பேசி ஈட்டி அவரை ஒரு உங்கள் மாநில தலைவருடைய ஆசையை நீங்கள் பூர்த்தி செய்யணும் என்று இந்த கலந்துரை கேட்டுக்கொண்டு அனைவரும் கலந்து கொண்டமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் அப்போ வந்து அப்போதான் செல்லு அறிமுகமாகுது. செல்லு தேவைங்கிறது வரும்போது அவருடைய இதில் வந்து ஒரு செல்லு கொடுக்கணும். அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்கறது ரெடியாக இருந்தாங்க. அதனால அது எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்ன்றதுக்காக
கூட்டத்துல கையை துண்டு ஏந்தி அந்த வசூல் வச்சுதான் அவருக்கு செல் வாங்கி கொடுத்தோம். அல்ல எதுக்காக சொல்லணும்னா எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும். இப்ப அந்த மாதிரி பண்ணு. நம்மளுடைய கட்டடம் வந்து பழைய கட்டடம் மாதிரி புது பொலிவு போகிறது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் இங்க இருந்த கல்லெல்லாம் காலி பண்ணிடுச்சு. இதையும் எடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த கட்டடம் கட்ட போகும்போது அந்த கான்ட்ராக்டே நம்ம சொல்லியிருக்கோம், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்காது, கண்டிப்பா செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உறுப்பினர்களை எல்லாம் பழைய மாதிரி கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ள ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம செஞ்சோம்னா, இப்ப தலைவர் முன்னாள் தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி மறுபடியும் அந்த மதுரை மாவட்டம் எழுச்சி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால எல்லாரும் மனசு வச்சு பக்கத்துல ஏற்கனவே நம்ம நண்பர்கள், அந்த நண்பர்களோட நண்பர்கள் எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் மெம்பரா மறுபடியும் சேர்க்கறதுக்குள்ள ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும். அது எல்லாரும் கருத்தில் கொண்டு தயவு ஆண்டு சந்தா இருந்ததுன்னா நம்ம சங்கம் வந்து பைலால கட்டப்பட்டது. சங்கத்துக்கு தேர்ந்தால காசு வாங்குறது இல்லை. உறுப்பினர் ஆயுள் உறுப்பினரா வந்து விட்டாலே நீங்க கொடுக்கறவங்க சொன்னா கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம், டொனேஷன் கொடுக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல, வளர்ச்சி நிதி அப்படிங்கிறது வளர்ச்சி நிதி நாங்க அப்படிதான் செய்யறோம். வருஷம் வளர்ச்சி நிதி 200 ரூபா வாங்குறோம். அதை வாங்கிதான் நம்ம அந்த கண்டிஜென்சி எல்லாம் செலவாகும். 200 ரூபா கொடுக்கறத யாரும் குறைஞ்ச மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு அப்பீல் பண்ணா போதும் வந்துடுறதுக்கா. எப்படி என்ன செய்யணுங்கிறத மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கணும். வளர்ச்சி நிதி அதே உங்க செயலாளர் கொஞ்சம் தயவுசெய்து சாமி கும்பிடுறத விட்டுட்டு கொஞ்சம் நேரம் திருப்பதி என்ன வாங்கிடணும் சுத்தமா. அதே ராஜாமணியை நீங்க துறைவராக அதை ஒரு வேலையா பார்த்துக்கணும். அதாவது நிர்வாகிகள் வந்தா தானே பாராட்சி வரவே இல்லை. ஏன் பாராட்சி அதை போல நிறைய கணக்கிட மாட்டாங்களா? நண்பர்களே, கர்நாடகத்துல இருந்து வந்திருக்கின்ற சேகர் அவர்களுக்கு இந்த பேரவையின் சார்பாக போற மாதிரி எடுங்க. பக்கத்துல வாங்க. வெரி குட் வெரி குட். எனக்கு நேஷனல் ஆந்தமா? ஆமா, நேஷனல் ஆந்தம். ஜனகண மன விநாயக ஜெய கரி பாரத பாக்ய விதாரா பஞ்சாப சிந்து குஜராத் மராठा திராவிட உச்சல வங்கா இந்தியை மாஷல் யமுனா கங்கா உச்சல ஜல சிதரங்கா தவ சுபநாமே நாயே தவ ஆசிஷ மாயே நாயே தவ ஜயகாரா ஜனகண மங்களதாயக ஜய ஜய பாரத பாக்ய விதாரா ஜய 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 அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு பண்ணி இருக்கிறது. அனைவருக்கும் டோக்கன் தர்றாங்க. மீனாட்சி பவுன்